ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎம்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத்னு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், உங்களுக்கு கம்பெனிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நோட் ஜேஎஸ், ரியாக்ட், ஜாவா ஸ்கிரிப்ட், ஆங்குலர் ஜேஎஸ், HTML, CSS இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்டிங் டூல்ஸ்லாம் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏபிஐஸை பில்ட் பண்ணுறதுல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் ஆட்டோமேஷனில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கிட்டப்லலாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதமில் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளவுடு பற்றிலாம் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவாவில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. RDBMS உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஜைல் டூல்ஸ்லலாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும், அதில் உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிவோப்ஸ்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லினக்ஸ், விண்டோஸ் இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் குவாலிஃபிகேஷன், ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் PDF ஆர் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 MBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 MBக்கு மேலே இருந்தது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ உங்கள் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். PDF ஆர் டாக்குமெண்ட்டாக மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதை தவிர நீங்கள் வேறு எதில் அப்லோட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஐ அக்ரீன் இருக்கு இல்லையா, இதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே உங்களுக்கு சம் கொஷின்ஸ்லாம் கேட்கும். ஸோ அதையும் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.